சரி, இதில் 20th sum KF crystallizes in FCC structure like sodium chloride. இதில் ஃபஸ்ட்டு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொட்டாசியம் ஃப்ளூரைடு எடுத்திருக்காங்க. இது என்ன பேட்டர்னில் கிறிஸ்டலைஸ் ஆகுது? FCC. அப்போ என்னுடைய கிறிஸ்டல் பேட்டர்ன் FCC அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டேட்டா. ரெண்டாவது, இதில் பொட்டாசியம் ஃப்ளூரைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா மோலார் மாஸ் ஒரு வேளை டைரெக்டாக கொடுக்கல அப்படின்னா இதிலேருந்து நம்ம மோலார் மாஸும் கால்குலேட் பண்ணிக்கலாம் பை ஆடிங் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் அண்டு ஃப்ளூரின். பொட்டாசியத்துடைய அட்டாமிக் மாஸையும் ஃப்ளூரினுடைய அட்டாமிக் மாஸையும் ஆட் பண்ணாக்கா பொட்டாசியம் ஃப்ளூரைடுடைய மோலார் மாஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ ரெண்டு டேட்டா இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது, கால்குலேட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் K ப்ளஸ் அண்ட் F மைனஸ் இன் KF. இப்போது இதில் K ப்ளஸ் அயானுக்கும் F மைனஸ் அயானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் அயான்ஸில் எப்படி கண்டுபிடிப்போம்? ஏற்கனவே இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி ரெண்டு ஆட்டம் இருக்குது அப்படின்னா இதில் வராதோ? சரி, இதில் வர்றேன். இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு ஆட்டம், இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆட்டத்தினுடைய சென்டரில் இருந்து இந்த ஆட்டத்தினுடைய சென்டர் வரைக்கும் உள்ள தூரத்தை என்னன்னு சொல்லுவோம்? இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் ஆர் இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதில் ஒன்று வந்துட்டு K ப்ளஸ் அயான், இன்னொன்று F மைனஸ் அயான். இந்த டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ அப்படிங்கிறத நாம் கால்குலேட் பண்ணணும். சரியா? இதுதான் நம்மளை கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ கிவன் டென்சிட்டி ஆஃப் KF இஸ் 2.48 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். டென்சிட்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி டென்சிட்டி கொடுத்துட்டாலே நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்னது? ரோ ஈக்குவல் டு NM டிவைடட் பை A கியூப் NA. நம்ம பார்க்குற எல்லா ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதான் இப்போ இது சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கிவன் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இது புக் பேக்கில் 20 இல்லையா? புக் பேக்கில் 20th கொஸ்டின். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கிறிஸ்டல் பேட்டர்ன். கிறிஸ்டல் பேட்டர்ன் என்ன பேட்டர்ன்? அது FCC. ரெண்டாவது, மோலார் மாஸ் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் இல்லையா அந்த ஃபார்முலாவில்? இப்போ மோலார் மாஸ் ஆஃப் KF equal to what is atomic mass of potassium? 39. பொட்டாசியத்துடைய அட்டாமிக் வெயிட் 39 ப்ளஸ் ஃப்ளூரினுடைய அட்டாமிக் மாஸ் வந்துட்டு 19. ஓ 9 + 9 18, ரிமைனிங் 1, 2 + 3 5. ஸோ மோலார் மாஸ் எவ்வளோ வரும்? 58. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? நம்பர் ஆஃப் ஆட்டம் தேவை இல்லையா? ஸோ ஃபார் FCC n ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 4. அப்போ அந்த ஃபார்முலாவில் n வேல்யூ தெரியுது, m வேல்யூ தெரியுது. இன்னொன்று அவகேட்ரோ நம்பர். அவகேட்ரோ நமக்கு தெரியும் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ எது மட்டும் தெரியல? ஏவோட வேல்யூ மட்டும் தான் தெரியல. அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். எட்ஜ் லென்த் கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போது ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. சொல்யூஷன் ரோ இஸ் ஈக்குவல் டு NM டிவைடட் பை A கியூப் NA அப்படின்னு வரும். இதில் நமக்கு யாரோட வேல்யூ தான் தேவைப்படுது? A கியூப்னுடைய வேல்யூ தான் தேவைப்படுது. அதை இப்போ இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். டென்சிட்டியை இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். அப்போ A கியூப் ஈக்குவல் டு NM டிவைடட் பை ரோ இன்ட்டு NA அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்னோட வேல்யூ எவ்வளவு? 4 இன்ட்டு எம்மோட வேல்யூ 58 டிவைடட் பை ரோவோட வேல்யூ இங்கே எழுதலையா? டென்சிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா? டென்சிட்டி ரோ ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 2.48 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதில் நம்ம எதுவும் யூனிட் மாற்ற தேவையில்லை. ஏன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்க சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கிடைக்கிற வேல்யூ எதில் கிடைக்கும்? சென்டிமீட்டரில் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது அப்படியே எழுதிக்கோங்க. 2.48 இன்ட்டு சென்டிமீட்டர் கியூப்பில் இருக்கு இல்லையா? 2.48 இன்ட்டு 6.023 இன்ட்டு 10⁻23. இப்போ இதை சால்வ் பண்ண போதும். இப்போ இதை முடிஞ்சால் இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிப்போம். இதில் கேன்சல் பண்ணுறது இதை மட்டும் 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 2s are 4. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 is 2, 2 2s are 4,
4 2s are 8. இப்போ 1.24 அப்படின்னு வரும். இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 258 ஆர் 116 வருமா? 116 டிவைடட் பை 1.24 இன்ட்டு 6.023 இன்ட்டு இந்த 10 power 23 மேலே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 10 power minus 23 அப்படின்னு வரும். இப்போது லாக் எடுத்து போட்டுக்கலாம். லாக் 116 ஈக்குவல் டு லாக் 11ல் 6 எவ்வளோ வருது? 2.0645 கரெக்டாக? 0645. அடுத்து யாருக்கு லாக் எடுக்கணும்? லாக் 1.24 இதுக்கு எவ்வளோ வருது? 12 4 0934 0934 log 6.023 equal to 0.7798 இப்போ இந்த ரெண்டு வேல்யூ எங்கே இருக்குது? டினாமினேட்டரில் இருக்குது. டினாமினேட்டரில் ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ண என்ன வரும்? 4 + 8 12 ரிமைனிங் 1 1 + 3 4 4 + 9 13 remaining 1 10 + 7 17 remaining 1 1 + 7 8 இப்போ என்ன வருது? 0.8732. இப்போ இந்த வேல்யூ எதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கணும்? log 116 உடைய வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ log 116 உடைய வேல்யூ எழுதிப்போம். 2.0645 minus 0.8732 5 minus 2 3 4 minus 3 1 6 7 போகுது. ஒன்று கடன் வாங்கினா 16 minus 7 9 இங்கே ரிமைனிங் 9 இருக்குமா? 9 minus 8 1 இங்கே ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ 1.1913 வருதா? இப்போ இதுக்கு ஆன்டி லாக் எடுக்கணும். ஆன்டி லாக் ஆஃப் இதில் இந்த கேரக்டரை தனியாக வச்சுப்போம். அந்த மேண்டிஸாக்கு மட்டும் தான் நம்ம ஆன்டி லாக் எடுப்போம் இல்லையா? அப்போது இது கூட இந்த இங்கே இருக்கிற கேரக்டர் என்ன பண்ணுவோம்? 10 பவரில் எழுதிப்போமா? எழுதும்போது என்ன பண்ணுவோம்? ஒன்று ஆட் பண்ணிப்போம். அப்போ என்ன வரும்? 10 ஸ்கொயர்னு வரும். இப்போ ஆன்டி லாக் ஆஃப் 0.1913 ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 19ல் 1 பாருங்கள். மீன் டிஃப்ரென்ஸ் 3 15 காதல் விழலாமா? அடுத்த நம்பர் தான் இல்லை 50வா? ஆட் பண்ணி சொல்கிறீங்களா? மீன் டிஃப்ரென்ஸும் 1550வா? இப்போ 0.1550 இன்ட்டு 10 ஸ்கொயர் அப்படின்னு வருது. அப்போது இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? 3 வருதா? மீன் 3யா? ஓகே. இப்போ இதோட வேல்யூ 0.1553 இன்ட்டு 10 ஸ்கொயர் இன்ட்டு இங்கே என்ன இருக்குது மீது? 10 பவர் minus 23 இருக்குது. அப்படியே எழுதிப்போம். இப்போ இந்த 10 ஸ்கொயர் அதில் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 15.53 இன்ட்டு 10 பவர் minus 23 இப்படி கிடைக்குமா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது யாரோட வேல்யூ? ஏ கியூபோட வேல்யூ. எனக்கு யாரோட வேல்யூ வேணும்? ஏவோட வேல்யூ தான் வேணும். அப்போது ஏ ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் 15.53 இன்ட்டு 10 பவர் minus 23 அப்படின்னு கிடைக்குமா? இப்போது இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? இப்போ கியூபிக் இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதை அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணுவீங்களா? அப்போ கியூபிக் ரூட் எடுக்கும்போது எதால் டிவைட் பண்ணணும்? 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இந்த 23 வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ இங்கே ஒரு நம்பர் ஆட் ஆனால் என்ன பண்ணணும்? 24 கிடைக்குமா? 24 நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்? 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ இதை 24ஆக மாற்றணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும்? ஒரு டிஜிட் ரைட் சைடில் தள்ளி புள்ளி வைக்கணும். 155.3 அப்படின்னு வரும். இப்போ மாற்றி எழுதிக்கலாமா? அப்போ ஏ ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் 155.3 இன்ட்டு 10 பவர் minus 24 அப்படின்னு வரும். இப்போ 10 பவர் -24க்கு ஈஸியாக கியூப் எடுத்துருவோம். யாருக்கு கியூப் எடுக்கணும்? 155.3க்கு தான் நம்ம கியூப் எடுக்கணும் இல்லையா? இதுவும் நம்ம லாகில் எடுத்துக்கலாம். இப்போது லாக் ஆஃப் 155.3 ஹோல் கியூப்னு வருது. ஈக்குவல் இது எப்படி எழுதிக்கலாம்? 1/3 இன்ட்டு லாக் ஆஃப் 155.3. இப்போ இதுக்கு எவ்வளோ வேல்யூ வருது பாருங்கள்? 1/3 இன்ட்டு 15ல் 5க்கு எவ்வளோ வேல்யூ வருது? 19
அந்த ஃபர்ஸ்ட் 2 வார்த்தை சத்தமாக சொல்கிறேன், லாஸ்ட் 2 வார்த்தை 1903. மீன் டிஃப்ரென்ஸ் சார் 1911. இப்போ 0 பாயிண்ட் இல்லை 2.1911 கரெக்டா? சரி, இப்போ இது என்ன பண்ணணும், 3ஆல் கேன்சல் பண்ணணுமா? 3ஆல் கேன்சல் பண்ணுங்க, என்ன வரும்? இங்கே 2ல் 3 போகாது இல்லையா, அப்போ 0 புள்ளி வச்சு இந்த 1 சேர்த்துக்கிறோம். அப்போ என்ன வரும்? 7 3s are 21, 3 3s are 9. இங்கே மீதி 11 வருதா, 1ல் போகாது. அப்போ 0 3 3s are 9, 4 டிஜிட் போதும். அப்போ ஈக்குவல் எவ்வளோ வருதுப்பா? 0.7303 வருது. இது இதனுடைய லாக் வேல்யூ. இப்போ இதுக்கு ஆன்டி லாக் எடுங்க. 2 பாயிண்ட் இல்லையா, 2 பாயிண்ட் விட்டோம் பாருங்க. 2 பாயிண்ட் தான் வச்சு போட்டிருக்கேன். அப்போது ஆன்டி லாக் ஆஃப் 0.7303 ஈக்குவல் எவ்வளோ வருது? 73ல் 0 பாருங்க, மீன் டிஃப்ரென்ஸ் சேர்த்திங்களா? 0.5374. இப்போ இங்கே முன்னாடி 0 இருக்குல்ல, அப்போ இது கூட ஒன்று ஆட் பண்ணிப்போமா? அப்போ என்ன வரும்? 10ன்னு வரும். 10ஆல் அதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5.374. இப்போ இதை இங்கே எழுதிப்போம். அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 5.374 இன்ட்டு 10⁻−24 கியூப் எடுத்தால் என்ன வரும்? 10⁻−8 வருமா? இதை 3ஆல் டிவைட் பண்ணுவோம்ல, இன்ட்டு 10⁻−8. இது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணது எல்லாமே எந்த யூனிட்டு? சென்டிமீட்டர். அப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதில் பெரிய பார்ட் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா, எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் தானே கொடுத்துருக்குறாங்க. அப்போ எஃப்சிசி ஸ்ட்ரக்சருக்கு ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலா? R = √2a/4ன்னு வரும். ஆக்சுவலாக நம்ம இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால 2r கண்டுபிடிக்கணும். அப்போது 2r கண்டுபிடிக்கணும்னா எப்படி வரும்? நான் இந்த ஃபார்முலா எழுதி அடிக்கிறேன், உங்களுக்கு தெரியறதுக்காக எழுதுகிறேன். √2a/4ன்னு வரும்ல. இப்போது இதுலேருந்து ஒரு 2 இந்த சைடு கொண்டு வந்துடும். அப்போ என்ன வரும்? 2r = இதை கேன்சல் பண்ண என்ன ஆகும்? 2 இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? இதை இல்லை நீங்கள் r கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் 2ஆல் வேணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரி, 2 வேலை செய்கிறதுக்கு போல டேரெக்டாக என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? 2r கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேவா? இப்போது 2r கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 2r = √2ஓட வேல்யூ எவ்வளவு? 1.414. ஏவோட வேல்யூ 5.374 இன்ட்டு 10⁻−8 டிவைடட் பை 2. ஸோ இதை 2ஆல் கூட கேன்சல் பண்ணிவிடுவோம். 0.707. 2r = இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ ஆன்சர் வருது போடுங்க. 3.799 இன்ட்டு 10⁻−8 சென்டிமீட்டர். மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது? 3.799 இன்ட்டு 10⁻−8 சென்டிமீட்டர்னு வருதா? இப்போ இந்த மீட்டருக்கு மாற்ற என்ன பண்ணுவீங்க? சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாற்றணும் என்ன பண்ணணும்? 10⁻−2ஆல் பெருக்கணும். 10⁻−2ஆல் பெருக்குவீங்க. அப்போ எவ்வளோ வரும்? 3.799 இன்ட்டு 10⁻−10 மீட்டர் அல்லது 3.799 இன்ட்டு 10⁻−12 பிகோமீட்டர். நம்ம வழக்கமாக ரேடியஸ் எதில் சொல்லுவோம்? பிகோமீட்டர் தானே சொல்லுவோம். இப்போ பிகோமீட்டரில் வேணும்னா சென்டிமீட்டர் எதால் பெருக்கலாம்? 10⁻−12ஆல் டேரெக்டாக ஞாபகம் இருந்தால் பெருக்குவாங்க. இல்லைனா ஃபஸ்ட்டு மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா
பிகோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். புரியுதா அந்த சம்மு? எழுதிக்கிறீங்களா? இருங்க, வேறு ஏதாவது சம் இருக்கான்னு செக் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் நான் எழுதுகிறேன். எந்தெந்த சம் பெண்டிங் இருக்குன்னு பார்த்துருவோம். சாரி, இங்கே இருக்குல்ல, செவன்டீன் போட்டாச்சு இல்லையா? 17, 18, 19, 20, 21, 22 வரைக்கும் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். 23 அன்னைக்கு போட்டோம்ல. என்ன போடலையா? சோடியம் மெட்டல் கிறிஸ்டலைசஸ் இன் பிசிசி ஸ்ட்ரக்சர் வித் எட்ஜ் லென்த் ஆஃப் யூனிட் செல் 4.3 × 10⁻⁻8 cm. கால்குலேட் தி ரேடியஸ் ஆஃப் சோடியம் ஆட்டம். இது இந்த ரேடியஸ்க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி போட வேண்டியதான். பிசிசிக்கு ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலா? R = என்ன வரும்? √3a/4 வரும் இல்லையா? அதை அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ண வேண்டியதான். √3க்கு என்ன வேல்யூ? 1.732. இங்கே எட்ஜ் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4.3 × 10⁻⁸ /4. இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் அவ்வளோதான், இல்லை வேறு எதுவுமே கிடையாது. வேணா ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? பிகோமீட்டருக்கு மாற்றிக்கலாம். சென்டிமீட்டரில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க என்ன பண்ணிக்கணும்? பிகோமீட்டரில் மாற்றணும். நீங்கள் அதை ட்ரை பண்ணுறீங்களா? ஒரே ஸ்டெப்பு தான். ஃபார்முலா என்னது? R = √3a/4. √3யோட வேல்யூ 1.732 இன்ட்டு ஏவோட வேல்யூ 4.3 × 10⁻⁸/4. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ தட் இஸ் அ ஃபைனல் ஆன்சர். இதை நீங்கள் மேனுவலாக போட முடிஞ்சாலும் போட்டுடுங்க, இல்லை லாக் புக் இந்த மாதிரி சின்ன சின்ன கணக்கு நீங்கள் மேனுவலாக போடுறது பெஸ்ட்டு. இல்லை லாக் புக் எனக்கு ரொம்ப வெல்வர்ஸ்டாக இருக்குன்னா அப்படி கூட போட்டுக்கோங்க. சரி, போட்டு எவ்வளோ ஆன்சர் வருது சொல்லுங்கள். ஸோ இந்த சம் மட்டும் தானே பெண்டிங்கு, மீதிலாம் போட்டாச்சு இல்லையா? சரி, இப்போ நான் இதை ரெக்கார்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு சம்மு இதோட நமக்கு 6th யூனிட்டில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஆர்கானிக்கினுடைய பேசிக்ஸ் 1 or 2 கிளாஸ் எடுத்துகிட்டு, ஒரு கிளாஸ் போதும்னு நினைக்கிறேன், ஒரு கிளாஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 11th யூனிட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் சொல்லுமா? சரி.